श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 13வது ஸ்லோகம். தத்ரைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பிரவிபக்தமநேகதா अपश्यत् देवदेवस्य शरीरे पाण्डवस्तथा तत्रैकस्तं जगत्कृष्णं प्रविभक्तमनेकदा अपश्यत् देवदेवस्य शरीरे पाण्डवस्तथा. அப்போது இந்த மாதிரி அநேகமாக ஒரே சமயத்தில் கோட்டி சூரியர்கள் உதிச்சார் போல் இருந்தது. அந்த ஒளியை பார்த்துருக்கும்போது அதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்தா ஒன்றுக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லும்போது சஞ்சயன் இன்னும் என்னமா விவரமாக சொல்லியாருதுன்னு கேட்டால் தத்ரைகஸ்தம் ததா தத்ர ஏகைஸ்தம், அங்கே அப்பொழுது ஏகைஸ்தம் ஒன்று கூடி இருந்தது. இதில் பாண்டவன் என்னெல்லாம் பார்த்தான் அப்படின்னு கேட்டால் பெருமாளுடைய தேவதேவசிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த அபரிமிதமான அந்த ஒளி இருக்கே, அந்த தேவதேவனுடைய சரீரத்தில் அநேகதா பிரவிபக்தம், அவருடைய சரீரத்திலே இது எல்லாம் தெரிஞ்சுது. இது எல்லாத்தையும் பார்த்தான். அப்படியே அது உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்றா வந்துருது. ஒருத்தர் போட்டுன்ற மாலைகள்லாம் தெரிஞ்சுது. ஒருத்தன் இருக்கிற அம்பரம், விதவிதமான பீதாம்பரங்கள், அப்புறம் மாலைகள், அப்புறம் ஆயுதங்கள், அவருடைய அணிகலன்கள், இதெல்லாம் பார்த்தான் இல்லையா. பல வகையாய் வகுக்கப்பட்ட அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சரீரத்தில் ஒரே சரீரத்தில் இது அத்தனையும் பார்த்துட்டு கிருஷ்ணம் ஜெகத்து உலகனைத்தும் ஒன்று கூடி அங்கே இருந்தது. ஏகைக்கஸ்தம், அதாவது தத்ரைகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் அப்படின்னு சொல்கிற போது அந்த ஷரீரே பாண்டவஸ்ததா, அந்த பாண்டவன் அவளுக்கு யாருக்கு பாண்டவன் இங்கே யார்? அர்ஜுனன் தான். அர்ஜுனன் உலகனைத்தும் ஒன்று கூடி நிற்க அப்பஷ்யத்து கண்டான், பார்த்துட்டான், அவன் தான் பார்த்துருக்கான். இதில் முக்கியமாக என்னதுன்னு கேட்டால் பாக்கி பேருக்கெல்லாம் இது தெரியல. அங்கே என்னமோ நடக்கிறது, அவள் 2 பேரும் பேசின்னு இருக்காளே தவிர மற்றவாளுக்கு அந்த 18 அக்ஷோணி சேனையில் இருக்கிறவா எத்தனை பேர் முதல் நாள் யுத்தத்தில் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி பேட்டில் ஃபீல்டில் நின்றுட்டு இருந்தாலோ அத்தனை பேரில் சில பேர் தான் பெருமாளுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துருக்கா. அதில் பீஷ்மர் பார்த்துருப்பார், துரோணர் பார்த்துருப்பார், அப்புறம் சஞ்சயன் பார்த்தாருது, கிருஷ்ணன் காட்டின்னு இருக்கார், அர்ஜுனன் பார்த்துருக்கான். அப்படின்னா இன்னும் யாரெல்லாம் பார்த்தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாக்கி பேருக்கெல்லாம் இது சாதாரணமாக தான் இருந்தது. அவள் 2 பேரும் ஏதோ நின்றுட்டு பேசிட்டு இருக்கா போல இருக்குது. எட்டி இருக்கிறவாளுக்கு இந்த விஷயம் அவளுக்கு தெரியல. எல்லாருக்கும் சுவாமி இதை காட்டலல்ல, கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கா. கொஞ்சம் பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் பார்த்துருக்கா. நிறைய பேருக்கு இதை பெருமாள் அப்பா காட்டி தரல. அதனால் பாக்கி பேரெல்லாம் இருந்ததுனால ஒன்றில் அனைத்தையும் பெருமாளுடைய இது எல்லாத்தையும் பார்த்துட்டான். 18 அக்ஷரோணி சேனையும் 18ஆம் நாள் யுத்தம் வரைக்கும் என்னெல்லாம் நடக்கிறது அதையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி என்ன நடக்கிறது அதையும் பார்த்தாச்சு. பெருமாள் அப்போ தான் காமிச்சார் இல்லை, இப்போ நடக்க போகிறது, நடந்துட்டுருக்கிறது, வரப்போகிறது, நிகழ்காலம், எதிர்காலம், வரப்போகிற ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது, 18ஆவது நாள் யுத்தத்தில் என்ன நடக்கிறதுக்கு பார்த்துக்கோ அர்ஜுனா, அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் காட்டி தரார். அப்போ அவனே சொல்கிறான், இதெல்லாம் பார்த்தாருது, இதெல்லாம் ஒன்றா உள்ளுக்குள்ளே போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு. அதனால் ஒன்றில் அனைத்தையும் அனைத்திலும் ஒன்றையும் அர்ஜுனன் கண்டான், அனைத்துலகும் அப்படியே இருந்தும். அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னோம். பாக்கி எல்லாருக்கும் இது காட்டி தரல பெருமாள். சில பேர் தான் பார்த்தா, அவர் 6-7 பேர் பார்த்தாரா, ஒரு 8 பேர் பார்த்தா அப்படி தான் தெரியும். நான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே இல்லவே இல்லையே. நம்ம அங்கே இருந்தால் தானே நம்மளுக்கெல்லாம் சுவாமி காட்டி தருவார்ன்ற நம்பிக்கை இருந்தால் கூட நம்ம அங்கே இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஸ்வரூப தரிசனம் காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இருந்தால் தான் நம்மளுக்கு காட்டுவார். அப்படின்னா நம்மளுக்கு பெருமாளுடைய திருவடி தாமரையை நினச்சிண்டு அந்த திருவடி தாமரையை நிஜமாக தினம் பார்த்துட்டு இருந்தாலே போகிறோம். அது நம்மளுக்கு விஸ்வரூப தரிசனம்லாம் காட்டுற அளவுக்கு இது எலிவேட்டட் சோலாக இதை மாற்றணும் இல்லை. இட் வில் டேக் சம் மோர் இயர்ஸ். இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்கணுமோ தெரியாது. ஆனால் நம்ம தான் இப்போயே சரணாகதி பண்ணிட்டோமே, அதனால் அத்தனை ஜென்மா வரைக்கும் காட்டுன்னு இருக்க வேண்டாம். நம்ம அங்கே போய் வைகுண்டத்தில் போய் மூட்டையை கட்டிட்டு போய் அங்கே பார்த்துக்கலாம். அந்த என்னாச்சு, அப்புறம் அங்கே மூட்டையெல்லாம் கட்டிக்க வேண்டாம்ல. அங்கே மூட்டையெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது, கையை மலத்திக்கிட்டு தான் போனோம்.
அனைத்துலகும் அப்படியே இருந்தும் அவன் காட்சியில் அனைத்தும் அப்பொழுது தெய்வ வடிவமாக தெரிஞ்சது. இதெல்லாம் பார்த்துட்டானே தவிர பாக்கி எல்லாமே எங்கேயும் பெருமாளை பார்த்ததுனால, ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்றத எங்கேயும் தெரிஞ்சுன்றதுனால எல்லாமே அவனுக்கு அப்பொழுது தெய்வ வடிவமாய் தெரிந்தது அப்படின்னு சஞ்சயன் அர்ஜுனனோட அனுபவத்தை திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காப்ப. அதனால இது எல்லாமே அந்த அதிசயம், பேரதிசயம் சொல்கிறோமே, அத்புதம், அநேக அத்புத தர்சனம், இந்த அத்புத தர்சனத்தை அர்ஜுனன் எப்படி கண்டான், அதனோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லியாருது. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சஞ்சயன் தன்னுடைய அனுபவங்களையும் அர்ஜுனனோட அனுபவமாக சொல்லும்பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.